நண்பர் சிபிஇசட் கார்த்தி சொன்னார், எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம், நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கோபிலேருந்து கள்ளிப்பட்டியிலேருந்து ஒரு நண்பர் மூலமாக ஒரு மலைக்காட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு, அந்த இடம் மலை கிராமம் பேர் தொட்டக்கொம்பைன்னு சொல்லிட்டு, இந்த பொங்கல் சமயத்தில் மட்டும்தான் ஒரு 3 நாள் மட்டும்தான் அந்த ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஃபாரஸ்ட் ஏரியா. மற்ற நாட்களில் போக முடியாது. மற்ற நாட்களில் 2 வீலரில் போகலாம், திங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போக முடியும். அப்படி தான் அந்த தொட்டக்கொம்பைங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு முன்னாடியே ஒரு மாதேஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த மாதேஸ்வரன் கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஓடை போகுது. அதிலெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா வனவிலங்குகள் நடமாடக்கூடிய பகுதி, அதனால் பகலில் தான் நம்ம போகணும். சாயந்தரம் போனோம்னா வனவிலங்குகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பாதுகாப்பான முறையில் நம்ம அந்த ஆற்றுலலாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, திருப்பி அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போகணும். அந்த ஊருக்குள்ளே தான் இந்த தொட்டக்கொம்பை முனியப்பசாமின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே தான் நாங்கள் அப்படியே திருப்பி ஜீப்பில் அப்படியே போனோம். அது ஒரு மலை கிராமம். மலை கிராமத்தில் கிட்டத்தட்ட 250 வீடுகள் நிறைந்த ஊர் தான் அது தொட்டக்கொம்பைன்னு சொல்லிட்டு. நீங்கள் கோபியில் நீங்கள் தொட்டக்கொம்பை அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது திங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போக முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பொங்கல் சமயத்தில் ஒரு 2-3 நாள் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போ தான் நீங்கள் போக முடியும். நாங்கள் அப்போ போகிறப்பவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அந்த ஆற்றுல அந்த தொட்டக்கொம்பை முனியப்பன் சாமி அப்படியே நாங்கள் சாமியெலாம் கும்பிட்டுட்டு, இந்த ஆற்று ஓடுற தண்ணியில் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது. தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய மீன்லாம் அவ்வளோ கிளியராக தெரியும். சரி, கொஞ்ச நேரம் அந்த ஆற்று தண்ணியில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்ச நேரம் அங்கேயே நிறைய பேர் சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு போகிறாங்க குடும்பத்தோடு. இல்லை ஒரு குரூப்பாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அப்படி தான் தெரிஞ்சவங்க அப்படி சாப்பாடெலாம் செஞ்சாங்க. சரி, அவங்கக்கிட்ட இப்படி ஒரு சிக்கன் குழம்போடு அப்படி சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு, சரி எப்பவுமே சாயந்தரம் ஆகிறதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போகணும். ஏன்னா அது வனவிலங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதி. சரின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு, அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஜீப்பில் அப்படியே கிளம்பிட்டோம்.